நம்பி காணிகளை அளவீடு செய்ய அனுமதிக்கின்றோம். நம்பிக்கை துரோகம் செய்யாது காணிகளை தாருங்கள். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் உருக்கம். மே முதல் வாராந்தம் எரிபொருள் விலை திருத்தம் அரசின் புதிய திட்டம். திடீரென இடமாற்றம் செய்யப்பட்ட முக்கிய பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள். பிணையில் இருப்பவருக்கு அமைச்சு பதவியா? ஜனாதிபதியின் திட்டத்தை கேலி செய்த எதிரணி. சிஐடி அலுவலகத்தில் அனுரவின் செயலாளர் சிக்கப்போகும் முக்கிய புள்ளி. இலங்கை நிலக்கரி நிறுவன அலுவலகத்திற்கு சீல் வைப்பு. மஹிந்தவை நிதி மோசடிகள் டிஜி குணசேகர அறிக்கைகள் ஊடாக அம்பலம். நாடு முழுவதும் தீவிர வெப்பநிலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். பொருளாதார வீழ்ச்சிக்கு முழு பொய்களே காரணம். அனுரவுக்கு ஐதேக கடும் எச்சரிக்கை. ஈரானிய படையினரை மீண்டும் தாயகம் அனுப்ப தீர்மானிக்கப்படவில்லை. வெளிவிகார அமைச்சு. புதுவருட காலப்போதில் விசேட பாதுகாப்பு. எமது காணிகளை விகாரைக்காக சுவீகரிக்க மாட்டோம் என தந்த உறுதிமொழியை அடுத்தே காணிகளை அளவீடு செய்ய சம்மதித்துள்ளோம். நம்பிக்கை துரோகம் செய்யாது விசாக் தினத்திற்கு முன்னர் எமது காணிகளை கையளிப்போம் என நம்புகின்றோம் என காணி உரிமையாளர்களில் ஒருவரான சாருஜன் சுகுமாரி தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சர், மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர், நில அளவை திணைக்கள் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடன் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி நாங்கள் அளவீடு செய்யாம நீங்க அந்த இடத்துல அவர்களுடைய எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாத இடத்துல விடுவிக்க கோரி நாங்கள் எவ்வளவோ பிரதிவாதங்கள் முன் வச்சும் அவர்கள் அதற்கு சம்மதிக்கல. அளவீடு செய்து அமைச்சர் சந்திரசேகரிடம் நான் கேட்ட விடத்து அளவீடு செய்தால் எவ்வளவு காலத்திற்குள் காணியை விடுவிக்க முடியும் என்று கேட்டெடுத்து 2 கிழமைகளுக்குள் தான் காணியை விடுவிப்பேன் என்று சொல்லி எனக்கு சபதம் ஒன்று செய்திருந்தவர். பொறுத்திருந்து பார்ப்போம். அளவீடு செய்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியடை கொடுத்து பார்ப்போம். அதுக்குள்ள விடுவிக்காட்டி சகல மக்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான போராட்டமாக வெடித்து அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு ப்ரெஷரை நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலான் இருக்கிறோம். இப்போ இந்த அளவீடுகள் நாங்கள் முழுக்க நம்பித்தான் ஓமென்று சொல்லி அளக்க இருக்கிறோம். ஆனால் அவை சுவீகரிக்க மாட்டோம், அது சம்பந்தமான சகல உறுதிப்பாடுகளும் தந்துதான் அளப்போம் என்று சொல்லி கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மக்களாகிய அனைவரும் வருகிற விசாக் தினத்தன்று நாங்கள் போராட்டம், வருகிற 1ஆம் தேதி ஒரு போராட்டத்தை நாங்கள் ஒழுங்கமைக்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இந்த அளவீடுகள் அனைத்தும் இடம்பெற்று முடியும் என நினைக்கிறோம். அப்போ அந்த 1ஆம் தேதி போராட்டம் எங்களோட காணி விடுவிப்புக்குரிய மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் இந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறேன். நன்றி. இன்னும் ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட 17 பேர்ட்ட உறுதி இருக்குது. 17 பேர் தான் எங்களால் அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த 17 பேர்ட்டையும் அந்த எல்லைகள் காண்பிக்கப்படும் இடத்து அந்த 17 பேர்ட்ட காணியை மட்டும்தான் அவ ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதை ஒன்று சொன்னவ. இப்போ அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 150 பரப்பு காணி இருக்குமென்று சொல்லி நாங்கள் சந்தேகிக்கிறோம். அதுக்கு கூடுதலான காணிகளும் இருக்கலாம். ஆனால் அந்த உறுதிகள் காண்பிக்கப்படும் இடத்து அவர்களது காணிகளை மட்டும்தான் விடுவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அந்த இடத்துல நாங்கள் என்னென்னு சொன்னால், அப்போ உறுதி இல்லாமல் சிலது இப்போ 30 வருடமாக நாங்கள் அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த தாய் தகப்பன் தவறின ஒரு பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல காணி இருக்கிற விஷயமே தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். உறுதிகள் கூட அவர்கள் இடத்தை இருக்காமல் விடலாம். அப்படியான காணிகள் சுவீகரிப்பு மூலமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த விகாராதிபதி கைப்பற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தில் நாங்கள் கேள்வி கேட்ட விடத்து அவ்வாறு இல்லை. அவை எப்போதாவது அவர்கள் உரிமை கோரப்படும் இடத்து, அந்த காணிக்காரர்களால் உரிமை கோரப்படும் இடத்து அந்த காணிகள் அளவை செய்து விடுவிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். அதில் நான் இந்த பொதுமக்கள் தையிட்டிய சார்ந்த மக்கள்கிட்ட நான் விடுக்கிற கோரிக்கை என்னென்னு சொன்னால், இவ்வளவு காலம் ஏதோ ஒரு சிலவள ஒரு பயத்தின் காரணமாக கூட நீங்கள் உறுதிகள் இருப்பதை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் உங்களது காணிகள் அந்த விகாரை இடத்திலே எல்லைப்படுத்தப்பட்டிருந்தால் அனைவரும் முன்வந்து உங்களது காணிகளை மீட்க முன்வர வேணும். இல்லையே இன்னும் ஒரு தசாப்த காலம் செல்லக்கூடும் அந்த காணிகளை விடுவிக்க. அதற்கிடையில் அந்த இடத்துல கூட புத்த விகாரிகள் சரி ஏதாவது ஒரு சட்ட ரீதியற்ற ஒரு கட்டிடம் எழும்புவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகமாக உள்ளது. இந்த காணிகளை நாங்கள் மீட்கும் இடத்து இன்னும் ஒருபடி ஆவேசமாக நின்று மற்ற காணிகளை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றமையால் அனைவரும் உங்களிடத்தில் ஏதாவது உறுதிகள் இருந்தால் அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் மிகுந்த ஒரு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது எங்களோட கடமையும் கூட. நன்றி.
அரசாங்கம் புதிய எரிபொருள் விலை நிர்ணய முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நடைபெறும் மோதலை தொடர்ந்து உலக எண்ணெய் சந்தையில் நிலவும் நிலையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர் ஆரம்பமானதிலிருந்தே உலகளாவிய ரீதியில் மசக எண்ணெய் மற்றும் எரிபொருள் விலைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளன. சர்வதேச சந்தையில் மசக எண்ணெய் விலையை தீர்மானிக்கும் பிராண்ட் ஒரு பீப்பாய் எண்ணெயின் விலை $117 வரை சடுதியாக உயர்ந்துள்ளது. சர்வதேச எண்ணெய் விலைகளில் ஏற்படும் மாற்றங்களின் அடிப்படையில் ஒரு மாதத்திற்குள் பலமுறை எரிபொருள் விலை திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய முறையை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது மே மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தை மேற்கோள் காட்டி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு வாரத்தில் உலக விலைகள் குறைந்தால் இலங்கை அதற்கேற்ப விலைகளை சரி செய்யும். அதேபோல் அடுத்த வாரம் விலைகள் உயர்ந்தால் உள்ளூர் விலைகளும் அதிகரிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் வெலிக்கடை புதிய சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட கைதிகள் குழுவினர் நேற்று வெலிக்கடை சிறைக்கு மாற்றப்பட்டதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசகர தெரிவித்தார். இவ்வாறு மாற்றப்பட்ட கைதிகள் குழுவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளான பெக்கோ சமன், தெமட்டகொட சமீத், ஆர்மி சம்பத், மன்னார் ரமேஷ், லொக்குப்பட்டி, வெலே சுதா, மெதிகம ருவான் ஆகியோர் அடங்கியுள்ளனர். பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக இந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பூச சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் சிறையிலிருந்தே பல்வேறு முறைகேடுகளை செய்து வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெலிக்கடை கடற்படை முகாமில் கட்டப்பட்டுள்ள வெலிக்கடை புதிய சிறையானது சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் கட்டப்பட்டுள்ளதுடன் இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை முதல் தொகுதி கைதிகளாக தடுத்து வைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. சமகால அரசாங்கம் மேற்கொள்ளும் வரி நடைமுறைகளால் சாதகமான நிலை ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் உள்நாட்டு வருவாய் திணைக்களம் 6,06,002 மில்லியன் ரூபாய் வரி வருவாயை வசூலித்துள்ளது. 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் பதிவான வரி வருவாயுடன் ஒப்பிடுகையில் இது 17.7% என்ற குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. வருமான வரி, மதிப்பு கூட்டு வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி உள்ளிட்ட அனைத்து வகையான வரிகளும் இந்த உயர் வருவாய் சாதனைக்கு பங்களித்துள்ளன. 2026 ஆண்டிற்கான அரசாங்கம் எதிர்பார்த்திருந்த மொத்த வரி வருவாய் இலக்கில் 25% முதல் காலாண்டிலே எட்டப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். வரி நிர்வாக அமைப்பை சீரமைத்தும் வரி செலுத்துவோரின் பங்களிப்புகள் அதிகரித்தும் இந்த நேர்மறையான வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டின் எஞ்சிய காலப்பகுதிகளில் இந்த போக்கை தக்க வைத்துக் கொள்வது அரசாங்கத்தின் நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தில் மோசடி வழக்கு நிலுவையில் உள்ள ஒருவருக்கு நாட்டின் முக்கிய அமைச்சு பதவியை வழங்கியதன் மூலம் அந்த மோசடிகளில் ஜனாதிபதிக்கும் பங்குண்டா என்ற பாரிய சந்தேகம் எழுந்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி சாடியுள்ளார். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில், தற்போது நிலக்கரி மோசடி குற்றச்சாட்டுக்குள்ளாகியுள்ள குமார ஜெயக்கொடி முன்னதாக அனுருகுமார் திசநாயக்க விவசாய அமைச்சராக இருந்த போது ஒரு கூட்டு தாபனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அங்கு இடம்பெற்ற பாரிய ஊழல் தொடர்பில் அவருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதுடன் தற்போது அவர் பிணையிலேயே வெளியே உள்ளார். தனது நண்பர் ஊழல்வாதி என்பது தெரிந்திருந்து அவருக்கு நாட்டின் மிக முக்கியமான அமைச்சு பொறுப்பை ஜனாதிபதி வழங்கியுள்ளார். ஊழலுக்கு எதிராக பேசுவதாக கூறும் ஜனாதிபதி மோசடி பேர்வழிக்கு அமைச்சு பதவி வழங்கியிருப்பதுடன் பின்னணியில் அந்த மோசடி பணத்தில் ஜனாதிபதிக்கும் பங்கு செல்கின்றதா என நாம் சந்தேகிக்கின்றோம். நிலக்கரை கொள்வனவில் பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளதை கணக்காய்வு அறிக்கை ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள பில்லியன் கணக்கான நட்டம் மக்கள் மீதே சுமத்தப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க இதுகுறித்து ஜனாதிபதியால் கிஞ்சித்தம் கவலைப்படாமல் மௌனம் காப்பது ஏன்? நண்பர்களுக்கு சலுகை வழங்குவதில்லை என கூறி அதிகாரத்தை பிடித்தவர்கள் தற்போது தமக்கு தேர்தல் செலவு செய்தவர்களை தாராளமாக கவனித்து வருகின்றனர். தம்பிக்க பிரேரா முதல் மேல் மாகாண ஆளுநர் வரை பலருக்கு சலுகைகள் வாரி வழங்கப்படுகின்றன. மத்திய வங்கி மோசடி குறித்து மேடைக்கு மேடை பேசியவர்கள் இதுவரை ஒருவருக்கு எதிராக வேணும் நடவடிக்கை எடுத்தார்களா என்று ரஞ்சித் மத்தும பண்டாரு காட்டமாக வினவினார்.
2009ஆம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து முறையான விசாரணையை நடத்துமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கு நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கைகளினதும் நாடாளுமன்றத்தினதும் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து ஜனாதிபதி செயலாளர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முத்திரையிட்டுள்ளனர். மஹிந்த ராஜபக்சவின் 2வது ஜனாதிபதி பதவிக்காலத்திலும் அவரே நிதி அமைச்சராக இருந்தார். அப்போது நடந்த நிதி மோசடிகள் தொடர்பில் டிஜு குணசேகர சமர்ப்பித்த பல குழு அறிக்கைகள் மூலம் தெரியவந்துள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் 2வது ஜனாதிபதி பதவிக்காலத்தில் பொது நிறுவனங்கள் பற்றிய குழுவின் கோப் தலைவராக பணியாற்றிய டிஜு குணசேகர சமர்ப்பித்த பல குழு அறிக்கைகள் மூலம் பெருமளவிலான நிதி மோசடிகள் வெளிவந்துள்ளன. தேசிய சேமிப்பு வங்கி தொடர்பான 2012 அக்டோபர் 11ஆம் தேதி நடத்தப்பட்ட விசாரணையில் 390 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி கண்டறியப்பட்டது. அந்த வங்கியின் பணிப்பாளர் சபையின் துணைக்குழு ஒன்று எடுத்த தீர்மானத்திற்கு அமைய தி ஃபைனான்ஸ் நிறுவனம் திவாலாகிக் கொண்டிருந்த நிலையில் குறித்த பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அக்கால பகுதியில் நிதி திட்டமிடல் மற்றும் நிதி அமைச்சராக மஹிந்த ராஜபக்ச பதவி வகித்தார். 2013 ஜூலை 23ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர் டிஜு குணசேகர மஹிந்தவுடன் இணைந்து அரசியல் செய்தவர். மஹிந்தவின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். நாடு முழுவதும் நிலவும் உயர் வெப்பநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சூரியனின் தோற்ற வடதிசை நோக்கிய சார்பு இயக்கத்தின் காரணமாக இவரிடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. இதற்கமைய இன்று பிற்பகல் 12:11 மணிக்கு சட்டிக்குளம், கெபித்திகொள்ளாவு, கோமரங்கடவல மற்றும் நிலாவளி ஆகிய பகுதிகளுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென் மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையிலும் மாலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதே நேரம் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமான வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தொடர்ச்சியாக பொய்களை கூறி வருவதன் காரணமாகவே இலங்கையின் பொருளாதாரம் இன்று பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான வஜிர அபேவர்தன தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசும் அதே பொய் பிரச்சாரங்களை தொடர்வதால் ரணில் விக்ரம்சிங்கே ஒப்படைத்த பொருளாதாரம் இன்று அழிவின் விளிம்பில் உள்ளது என்றும் அவர் சாடினார். கொழும்பில் உள்ள ரணில் விக்ரம்சிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் ஒரு ஆற்றுகையில் இலங்கை வரலாற்றில் அதிகளவு பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்த அரசாக தற்போதைய ஆட்சி மாறியுள்ளது. கடந்த 78 வருட கால வரலாற்றில் நாட்டை நிர்வகித்த கட்சிகள் சில பணிகளை செய்திருந்தாலும் தனிப்பட்ட பதவி ஆசைகளுக்காக மக்களை ஏமாற்றி பொருளாதாரத்தை சீர்குலைத்துள்ளனர். இனி யாராவது பொய் சொல்வதை நிறுத்துவதே இவர்கள் நாட்டுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாகும். கடந்த காலங்களில் ரணில் விக்ரம்சிங்கே ஆட்சியை பொறுப்பேற்ற போதெல்லாம் முறையான இலக்குகளுடனே செயற்பட்டார். நெருக்கடியான காலகட்டத்திலும் கூட எரிபொருள் விலைகள் மக்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் முகாமைத்துவம் செய்யப்பட்டன. ஆனால் இன்று அந்த நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. தற்போதைய அரசின் கீழ் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எவ்வித கட்டுப்பாடுமின்றி உயர்ந்து செல்கின்றன. கடந்த 2024 செப்டம்பரில் ரணில் விக்ரம்சிங்கே நாட்டை ஒப்படைக்கும் போது 344 ரூபாவாக இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் இன்று 398 ரூபாவாகவும் 2892 ரூபாவாக இருந்த எரிவாயுவின் விலை 4765 ரூபாகவும் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் பொய்களை கூறி நாட்டை நிர்வகித்தால் இலங்கை மீண்டும் ஒரு காலனித்துவ நாடாக மாறுவதை தவிர்க்க முடியாது. அரசின் திட்டமிடப்படாத மற்றும் பொய்களை அடிப்படையாக கொண்டு இந்த பயணத்தால் மிக விரைவில் இந்த ஆட்சி பாரிய பொருளாதார சரிவை சந்திக்கும் என்றும் வஜிர அபேவர்தன எச்சரிக்கை விடுத்தார்.
இலங்கை கடற்பரப்பில் அண்மையில் இடம்பெற்ற ஈரானிய கப்பல் மீதான தாக்குதல் மற்றும் இலங்கையின் ஈரானிய படையினரதும் இருப்பு குறித்த விவாதங்கள் தற்போது சர்வதேச மட்டத்தில் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் இலங்கையின் தங்க வைக்கப்பட்டுள்ள ஈரானிய படையினரை மீண்டும் தாயகம் அனுப்புவது குறித்து தீர்மானிக்கப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கையின் ஆழ்கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானிய கப்பல் ஒன்று இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளானது. குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழல் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு பரவியுள்ளதையே இந்த தாக்குதல் உறுதிப்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு குழுக்கள் அப்போதில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தின. இதனைத் தொடர்ந்து மற்றொரு ஈரானிய கப்பலில் இருந்த அந்நாட்டு கடற்படையினரை பாதுகாப்பாக மீட்டு திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டனர். இவர்களை மீண்டும் ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுத்திருந்த நிலையில் இலங்கையில் இருந்து ஈரானிய படையினர் தங்கியிருப்பது குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் இது ஈரானிய படையினரை மீண்டும் அவர்களது நாட்டிற்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என வினவப்பட்ட போது இல்லை என வெளிவிவகார அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்தது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான முருகல் நிலை காரணமாக இலங்கையில் ஈரானிய கடற்படையினரின் இருப்பு சர்வதேச ராஜதந்திர மட்டத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றது. குறிப்பாக இலங்கை கடற்பரப்பிற்கு இடம்பெற்ற கப்பல் தாக்குதலுக்கு பிறகு நாட்டின் பாதுகாப்பு, இறையாண்மை குறித்து எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதுவருட காலப்பகுதியில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழலை உருவாக்கும் நோக்கில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்தாவின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முப்படையினர், இலங்கை போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் முன்னெடுப்பில் இந்த விசேட பாதுகாப்பு பொறிமுறை செயற்படுத்தப்படுகிறது. இக்கூட்டு வேலை திட்டத்தின் மூலம் புத்தாண்டு காலத்தில் நாடு முழுவதும் நடைபெறவுள்ள பல்வேறு விழாக்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் மத வழிபாட்டு நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு விவகாரங்கள் கண்காணிக்கப்படும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்காக கொழும்பு போலீஸ் தலைமையகத்தில் விசேட செயற்பாட்டு அறையொன்று நிறுவப்பட்டுள்ளதுடன் இது முப்படை அதிகாரிகளை கொண்டு குழுவொன்றின் ஒருங்கிணைப்புடன் கூட்டு செயற்பாட்டு மையமாக இயங்கும்.